மேடம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெஸ்னால குழந்தைங்களை சரியா பராமரிக்கிறதுனால பேரண்ட்ஸ் செய்யற தப்புனால இந்த இன்ஃபெர்டிலிட்டின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐவிஎஃப்ன்றது அது யாருக்குமே என்னன்னு தெரியாது. பட் இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு கூட ஐவிஎஃப்னா என்னன்னு தெரியுது. ஐவிஎஃப்ல தான் குழந்தை பெற்றுக்கணுன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அதுல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே இயங்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சென்னையில எப்படியும் ஒரு 200-300 ஐவிஎஃப் சென்டர் இருக்கும். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் காரணமா அந்த பிசிஓடி இன்ஃபெர்டிலிட்டிலாம் ஏற்படுது. இதுல அக்குபஞ்சர்ல எப்படி தீர்வு காண்றீங்க, எந்த மாதிரி கேசஸ்லாம் வருது, அது எந்த மாதிரி கியூர் பண்றீங்கன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஐவிஎஃப்ன்றது தடுக்கி விழுந்தாலே ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஐவிஎஃப்க்கு போகாமலேயே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரிப்படுத்த முடியும். ஐவிஎஃப்க்கு போய் தான் சரிப்படுத்தணும்னே கிடையாது.